நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே சாஃப்டான பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எந்த ஒரு மோல்டுமே பயன்படுத்தாமையும் இந்த பூரண கொழுக்கட்டை நம்மளால் பண்ணிக்க முடியும். இல்லை உங்ககிட்ட வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோல்டு இருந்தாலுமே நீங்கள் அதை பயன்படுத்தியும் நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரி இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நான் சொல்கிற டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணி இந்த ரெசிபியை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். நான் வந்து கடையில் உள்ள இன்ஸ்டன்ட் அரிசி மாவு வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து கொழுக்கட்டை மாவுன்னு சொல்லி இந்த அனில் பிராண்டில் வந்து நமக்கு கிடைக்கும். இது நீங்கள் வாங்கிட்டாலே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு மோல்டுமே கொடுத்துருவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த அனில் மாவு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து இடியாப்ப மாவு இல்லை அரிசி மாவு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நான் கரெக்டாக 1 கப் அளவுக்கு அளந்து எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்திலே வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா இந்த தண்ணியை கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். தண்ணி லைட்டாக கொதிச்சு வரும்போது இதுலேயே வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஏலக்காயை டைரெக்டாக ஆட் பண்ணாதீங்க, சாப்பிடும்போது அது டிஸ்டர்ப்டாக இருக்கும். அதனால ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பாருங்கள், இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வருது. அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு மாவை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணி இந்த கொழுக்கட்டை பண்ணும்போது உங்களுக்கு நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை வந்து கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி கொஞ்சம் நேரத்துக்கு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவு வந்து நல்லா ஆறிட்டு இருக்க இந்த கேப்ல வந்து நம்ம பூரணம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு பொட்டு கடலை வந்து எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து தேங்காய் நல்லா துருவி எடுத்திருக்கேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் நமக்கு தேவைப்படும். அடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் வந்து நான் எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு வெள்ளத்துக்கு 1/4 கப் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது சூடாகும் போது நல்லா உருகி கிடைச்சிரும். வெல்லம் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, இல்லை ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் இனிப்பினுடைய தன்மை உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாகு வெல்லம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்னதான் பாகு வெல்லம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்தாலுமே நீங்கள் அதை வந்து ஹீட் பண்ணி அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிறது நல்லது. சின்ன சின்னதாக அதாவது டஸ்ட் இருந்தாலுமே நல்லாவே க்ளீன் ஆகி கிடைச்சிரும். பாருங்கள், இப்போ நம்ம டக்குன்னு ஆட் பண்ணதையுமே அந்த வெல்லம் நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா கரைச்சி லைட்டாக கொதி வரும் பொழுது நம்ம இதுலேயே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு தேங்காயும் இது கூடயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து தேங்காய் ஓரளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லாவே கம்மியாகி கிடைக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுண்டி கொஞ்சம் கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடியே அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை பவுடரை இது கூடயே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நமக்கு பூரணம் வந்து ரொம்பவே சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்பவே சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவுமே நல்லா நமக்கு ஆறி இருக்குது. அதில் வந்து கொஞ்சமாக வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம மேல் மாவு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்ற அளவில் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி ஈக்குவலாக ரவுண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், பூரண கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மேல் மாவும் ரெடியாக இருக்குது, பூரணமும் ரெடியாக இருக்குது. நம்ம கொஞ்சமாக நெய் வந்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், அச்சு எதுவுமே பயன்படுத்தாமல் எப்படி கொழுக்கட்டை பண்ணணும்னு சொல்லி நான் காமிக்க போகிறேன். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்து பிளாஸ்டிக் பேப்பர் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து நெய் தடவிக்கணும். நெய் தடவிட்ட பிறகு லைட்டாக இந்த பூரணத்தை வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கையிலேயே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா உங்களுக்கு ஷேப்பாக கிடைக்கும். அடுத்து நீங்கள் அந்த பேப்பரில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்துக்கணும். நீங்கள் தட்டும் பொழுது எட்ஜில் வந்து லைட்டாக விரிசல் ஏதாவது விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லா ஈக்குவல் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டஃபிங்க்கு பூரணத்தை வச்சுட்டு லைட்டாக அந்த பேப்பரை இப்படி திருப்பி மடித்து விட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஷேப்பாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து ஒட்டெல்லாம் செய்யாது. ஸோ பயப்படாமல் நல்லா சூப்பராகவே செய்யலாம். பாருங்கள், இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு இந்த எட்ஜஸ் எல்லாம் மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக ஒட்டிக்கும். இதே மாதிரி இன்னொன்று கூட நான் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேப்பரில் கொஞ்சமாக நெய் தடவி இருக்கேன். அதுக்கு மேலேயே வந்து ஒரு பூரணத்தை எடுத்து அதுக்கு மேலேயே கொஞ்சமாக மாவு வச்சு எல்லா பக்கம் இந்த மாதிரி தட்டி தட்டி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு அதுலேயே பூரணம் கொஞ்சம் வச்சு இப்போ லைட்டாக ஃபோல்ட் பண்ணி விட போகிறேன். கடைசியாக வந்து எட்ஜஸை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஷேப்பான பூரணம் வந்து நம்ம எந்த ஒரு மோல்டும் அச்சும் பயன்படுத்தாமல் நம்மளால் பண்ணிக்க முடியும். இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக இட்லி பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் மெயினாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா
தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது இந்த பிளேட்டை நம்ம வச்சு 10 நிமிஷத்துக்குள்ள நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். உங்களுக்கு வந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லாவே வெந்து வந்துடும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடியே வந்து அரிசி மாவை சுடு தண்ணியில் போட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தோம். அதுலேயே ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்திருக்கும். நீங்கள் 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கலாம். பட் மேக்ஸிமம் நான் சொல்கிற டைம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம். 10 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறணும். இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா அச்சு எதுவுமே பயன்படுத்தாமல் எப்படி கொழுக்கட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இதை பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நான் உங்களுக்கு நல்லா சாப்பிட்டு கூட காமிக்கிறேன். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், நல்லாவே சாஃப்டாக இருக்குது. அந்த ஸ்டஃப் பண்ணியிருந்த பூரணத்தினுடைய ஃப்ளேவருமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஷேப் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மலாக ரவுண்ட் ஷேப் கூட பண்ணிக்கலாம். மாவு எடுத்துக்கோங்க, லைட்டாக இந்த மாதிரி தட்டிட்டு எட்ஜஸை மட்டும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணின பிறகு நீங்கள் பூரணம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சென்டரில் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அழகாக இந்த மாதிரி நீங்கள் மடித்து விட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வரணும். ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் மேலே கொண்டு வரும்போது அந்த ஹோல்ஸ் எதுவுமே தெரியாத மாதிரி நல்லா கவர் பண்ணி ரவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஷேப்பாக கிடச்சிரும். இதுக்குமே எந்த ஒரு அச்சுமே நமக்கு தேவையப்படாது. அழகாக ரவுண்டாக பண்ணிட்டு போயிடலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, நமக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி கொழுக்கட்டை பண்ணுறதுக்குன்னே சொல்லி நமக்கு அச்சு வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி 3 பக்கம் மடித்து விடுற மாதிரி இருக்கும். நீங்கள் சென்டரில் வந்து ரவுண்ட் பண்ண மாவு வச்சுக்கணும். கடைசியில் பேலன்ஸ் இருக்கிற அந்த 2 சைடையுமே நல்லா க்ளோஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அந்த மாவு எக்ஸ்ட்ரா இருக்க மாவு வெளியே எடுத்துடணும். வெளியே எடுத்துட்ட பிறகு சென்டரில் மட்டும் லைட்டாக ஹோல்ஸ் போடுங்க. ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் பூரணத்தை இதில் ஸ்டஃப் பண்ணி மேலே மட்டும் நீங்கள் கவர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லாவே கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா ஸ்டஃப் பண்ணின பிறகு அந்த பூரணத்தை பிளேட்டில் வச்சுட்டு அழகாக அந்த அச்சை இப்படி தான் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மெத்தட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தடுமே நான் காமிக்கிறேன். இந்த அச்சு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வாங்கின கொழுக்கட்டை மாவுக்கு ஃப்ரீயாக கிடைச்ச அச்சு தான் இது. இதுவும் ரொம்பவே ஈஸி தான். 2 பக்கமே நமக்கு இந்த மாதிரி ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 2 பக்கமே கொஞ்சம் கொஞ்சம் மாவு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி 2 சைடுமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அடுத்து ஸ்டஃபிங்க்கு தேவையான பூரணத்தை கரெக்டாக சென்டரில் வைக்கணும். அப்புறம் பேலன்ஸ் இருக்க எட்ஜஸில் உள்ளது எல்லாமே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு ஷேப் காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ளார் ஷேப்பில் உள்ள அச்சு இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அணில் கொழுக்கட்டை மாவு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஃப்ரீயாகவே கிடைக்கும். 2 பக்கமே வந்து மாவு வந்து ஆட் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ அது உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனாக கிடைக்கும். சென்டரில் வந்து கொஞ்சமாக மாவு ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஷேப்பான ஒரு ஃப்ளார் ஷேப்பு கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு. இதுலேயுமே 2 பக்கமே கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஃபில் பண்ணி ஈக்குவல் பண்ணி விட்டுக்கணும். சென்டரில் பூரணத்தை ஸ்டஃப் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கிடச்சிரும். இன்னொன்று பாருங்கள், எந்த ஒரு ப்ரெஸ்ஸிங்குமே எதுவுமே இருக்காது. லைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஷேப்புக்கு இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ஸ்டஃப் பண்ணி எட்ஜஸ் எல்லாமே அந்த ஒரு ஷேப்புக்காக சென்டரில் வந்து பூரணத்தை ஃபில் பண்ணிவிட்டு மேலே இருக்க மாவு எல்லாத்தையுமே நீங்கள் மடித்து விட்டுக்கலாம். இப்படி அழகாக திருப்பினீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு சூப்பராகவே கிடச்சிரும். இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். இன்னொரு மெத்தட் எப்படின்னா, ஸ்டஃபிங் எதுவுமே இருக்காது. பூரணத்தையும் மாவையும் ரெண்டையுமே ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றாவே மிக்ஸ் பண்ணிட்டு டேரெக்டாக வந்து கொழுக்கட்டை அச்சு இருக்கு இல்லைங்களா, அதில் நீங்கள் டேரெக்டாகவே ஆட் பண்ணி நீங்கள் அதையும் வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்டஃபிங் இருக்காது, பட் டேரெக்டாகவே நீங்கள் மாவையும் பூரணத்தையும் சேர்த்து நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது ஒரு இட்லி தட்டுக்கு மாற்றிட்டு 10 நிமிஷம் இதை நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கணும். சரி பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் குக் பண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட் சைஸான கொழுக்கட்டை தான். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இல்லை அச்சு எதுவுமே பயன்படுத்தாமல் டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையிலே பண்ணிக்கலாம். ஸ்டஃப் பண்ணியிருக்க பூரணம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கட்டாயமாக இதே பூரண கொழுக்கட்டையை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.